ஜீவகாருண்ய ஒழுக்கம் தான் கடவுள் வழிபாடுன்னு வள்ளல் பெருமான் சொல்றாரு. இது எந்த அடிப்படையில் சொல்றாரு? ஜீவகாருண்யமே கடவுள் வழிபாடு. இப்போ இதில் நிறைய குழப்பங்கள் உண்டு. ஆமா, இப்போ கடவுள் வழிபாடுன்னா அது வேற பக்கம் போகுது. ஜீவகாருண்யம்னா வந்து சாப்பாடு போடுறது இது ஒரு பக்கம். தயவுன்னு நீங்க வேற சொல்லிட்டீங்க. தயவுனா உயிர்களுக்கு இறங்குறது எல்லாமே தயவு தான். இது எந்த அடிப்படையில் வருங்க? அதாவது ஜீவகாருண்யமே கடவுள் வழிபாடு அப்படி பெருமானார் சொல்வதற்கு முன்னாடி ஒவ்வொரு சமயங்களிலும் ஒவ்வொரு விதமான வழிபாடுகள் உண்டு. சைவ சமயம்னா அங்கு ஒரு வழிபாட்டு முறைகள் இருக்கும், ஒரு இஸ்லாம்னா அவங்க ஒரு வழிபாட்டு முறை இருக்கும், கிறிஸ்தவன், இப்படி எல்லா சமயங்களிலும் வழிபாட்டு நெறிமுறைகள் உண்டு. சுத்த சன்மார்க்கத்திலும் வழிபாடு உண்டு. வழிபாடு உண்டு. ஐயா வந்து தர்மசாலையில், நீங்கள் வடலூர் தர்மசாலையில் பார்த்தீங்கன்னா ஐயாவுடைய வெள்ளியால் செய்தப்பட்ட திருவுருவ சிலை இருக்கும். அது வந்து பிற்பாடு வைக்கப்பட்டது. அதே போல் ஐயா கைப்பட எழுதிய அகவல் இருக்கும், இதுவும் பிற்பாடு வைக்கப்பட்டது. வள்ளல் பெருமானார் தர்மசாலையில் இறைவனுக்கு ஒரு ஆசனம் அமைத்தார். இதை நான் ஏற்கனவே ஐபிசி பக்கத்தில் பதிவு பண்ணியிருக்கிறேன். பக்கத்தில் தீபத்தையும் வச்சார். வைத்து ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமைகளில் ஐயா அங்கு வழிபாடு நடத்தினார் இறைவனுக்கு. ஒரு ஆசனம் வைத்தார். அந்த ஆசனத்தில் யார் இருக்காருன்னு நீங்க அந்த ஆசனத்தில் ஐயா ஏன் அங்கே எந்த உருவத்தையும் வைக்கல அப்படின்னா, ஐயா தெளிவாக சொல்கிறார், புறத்தில் இறைவனுக்கு உருவம் கிடையாது, அவன் வெளியில் என்னவாக இருக்கிறான் என்று கேட்டால் வெளியாக இருக்கிறான். அதனால தான் ஐயா அங்கே வந்து எம்டி ஸ்பேஸாக வச்சார். ஸோ இறைவனுக்கு எந்த உருவமும் கிடையாது. ஆனால் இறைவன் அமர்வதற்கென்று ஒரு ஆசனம், அதாவது அந்த ஆசனத்தை கூட வைக்கலைன்னா நமக்கு புரியாது. இப்போ அந்த ஆசனம் கூட அமைக்கணும் அப்படிங்கிறது வந்து இல்லை. அப்போ இங்கே ஆண்டவர் இருக்கிறார் அப்படின்னு காட்டுறேன்னா ஒரு ஆசனம் வேணும். இப்போ நான் உட்காந்துருக்கிறேன், இந்த சோபாவில் உட்காந்துருக்கிறேன் இல்லையா? அப்போ இதுபோல் இப்போ எனக்கு உருவம் இருக்குது, நான் இங்கே உட்காந்துருக்கிறேன். புறத்தில் இறைவனுக்கு உருவம் இல்லை. அதனால் என்ன பண்ணார் ஐயா? ஆசனத்தை மட்டும் அமைத்து பக்கத்தில் வந்து தீபத்தை வச்சார். பக்கத்தில் ஏன் தீபம் வைக்கணும் அப்படின்னா, இறைவன் இருக்கக்கூடிய சந்நிதி எப்பொழுதும் மங்களகரமாக இருக்க வேண்டும்.